சென்னை சைதாப்பேட்டையில் வயிற்றுப்போக்கு காரணமாக சிறுவன் உயிரிழந்த சம்பவத்தை அடுத்து அந்த பகுதியில் 2வது நாளாக மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. சைதாப்பேட்டை ஆபித் காலனியில் யுவராஜ் என்ற சிறுவன் உயிரிழந்த நிலையில் கழிவுநீர் கலந்து வந்த குடிநீரை குடித்ததால் அவன் இறந்ததாக புகார் எழுந்துள்ளது. இருப்பினும் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகுதான் இறப்புக்கான முழுமையான விவரம் தெரியவரும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் ஆபித் காலனி பகுதியில் 2வது நாளாக அப்பகுதி மக்களுக்கு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பொதுமக்களுக்கு குடிநீர் வாரிய லாரி மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த சிறுவன் வீடு அமைந்துள்ள குடியிருப்பில் வீட்டு முன்பு இருந்த அடி பம்புக்கு குழாய்க்கு வீட்டின் பூட்டு போட்டுள்ளனர். இந்நிலையில் தண்ணீரை நன்றாக காய்ச்சி குடிக்கவும் என்றும் நீர்த்தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்ய வேண்டும் என்று ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.